ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர். யூடியூபர்கள் மீது நடிகர் வடிவேலு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். ராஜா வணக்கம். நடிகர் வடிவேலு என்ன குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 69வது பொதுக்குழு கூட்டம் தற்போது சென்னை தேனப்பட்டில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்று வருகிறது. இதில் நடிகர் வடிவேலு கலந்து கொண்டு மேடையில் சில முக்கியமான விஷயங்களை பேசியிருந்தார். நடிகர் ரோபசங்கர் மறைவிற்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வேன். அன்று நான் ஊரில் இல்லை, ஒரு நாள் வீட்டுக்கு சென்று பார்த்து வருவேன். நமக்குள் ஒரு ஒற்றுமை வேண்டும். பெரிய கலைஞர்கள் சின்ன கலைஞர்கள் என்று பாராமல் யூடியூப் ஒன்றை வைத்துக் கொண்டு நம் கலைஞர்களை தவறாக பேசி வரும் சிறிதளவு விஷயத்தை பெரிதளவு ஊதி பெரிதாக்கி விடுகிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இன்னும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறார்கள். அவர்கள் சீக்கிரமாக நடிகர் சங்கத்தின் சார்பில் ஆப்பு வைக்க வேண்டும். இந்த படத்தை பற்றி பேச, அந்த படத்தை பற்றி பேச என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கும் சிலரை இதை சொல்கிறார்கள். இது நடிகர் சங்கத்தின் உடனடியாக சிலர் இருக்கிறார்கள். மேலும் இதனை நடிகர் சங்கத்தில் யாரும் இது கண்டு பிடிப்பதில்லை. இப்படி பேசுபவர்களை பொருட்கால அடிப்படையில் உண்டு இல்லைன்னு ஆக்க வேண்டும். நடிகர் சங்கம் என்பது நடிகர்களை பாதுகாப்பதுதான். திரையில் வெளியிலும் விட்டு வைக்காமல் படம் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே விமர்சனம் இருக்கிறார்கள். சினிமாவை 10 பேர் சேர்ந்து அழித்து வருகிறார்கள் என்று நடிகர் வடிவேலு மேடையில் பரபரப்பாக பேசியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜா. ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக என வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ்எம்சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்.